ஹலோ காய்ஸ், இதுதான் நம்மளோட புது மைன்கிராஃப்ட் வீடியோ. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம யூடியூப் சேனலில். இப்போதைக்கு நம்ம சர்வைவல் வேர்ல்டு விளையாடி போடுறோம் காய்ஸ். இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதை லோடிங் அங்கே கொஞ்சம் நேரம் ஆகும்னா அது கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ப்ளீஸ். சீக்கிரம் ஆகு. ஓகே, நம்ம இப்போ வந்து வேர்ல்டுக்குள்ளே ஸ்பேன் ஆகிடுச்சு. எடுத்தோடனே ஒரு மற்ற மேலே இருக்க வச்சை இறங்கடா எப்படியாவது கீழே. அப்பாடா, இங்கே செஸ்ட் இருக்குது. நம்ம இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம நம்ம வாட்டை உடச்சின்னு போயின்னு இருக்க வேண்டியதான். நான் செம்ம வெறியில் இருக்கேன். இப்போ நான் உடச்சிக்கிட்டு அப்போலாம் இங்கேயே கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது. இதையும் ஃபஸ்ட்டே மைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும். எப்படா படியும் எனக்கு கொஞ்சம் ஃபீவர். அதனால ஸ்டோன் மெயின் பண்ணதுலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெறி ஆகிடும். அது நீங்கள் சொல்கிற மைண்ட் வாஷில் எனக்கு தெரிஞ்சு. அதனால கட் பண்ணிடுறேன் கைஸ். செகண்ட் கட் பண்ணிடுறேன். மெயின் பண்ணலாம் உங்களுக்கு காட்டியிருந்தால் நீங்கள் வெறுப்பாயிடுவீங்க. அதனால் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நான் ஸ்டோன் மெயின் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க போகலாம். என்ன பண்ணுறது? சரி, அங்கே ஒரு ஓனாக இருக்குது. அதை டேம் பண்ணலாம் போய்ட்டு. டைம் ஆகிடு. ஒரு வேளை இது சாப்பிடாதோ? சரி, நம்மக்கிட்ட இருக்க கறி கொடுத்து பார்க்கலாம். டைம் ஆகிடு. டைம் ஆகிடு. சரி, நான் கண்டுச்சு. ஐயோ, சரி இந்தா என்னடா நீ டைம் ஆக மாட்டேன். டேய் ஆகடா. என்ன அது நான் சாப்பிடிக்கல கைஸ். நான் சாப்பிடிக்கல. அது செத்துச்சு. நான் சாப்பிடிக்கல. இது வந்து இங்கே ஒரு ஓனை இது ஃபாக்ஸ் இருக்குது. அதை விட்டுடலாம். மாடு இருக்குது நமக்கு. டொம்மால் சாப்பிடு. தண்ணியில் தான் அப்படியே போகணுன்னு நினைக்கிறேன். தண்ணியில் போகலாமா? எப்படி போகலாம்? சரி, போட்டு இல்லாட்டி தண்ணியிலே வாங்க போகலாம். போயினே இருக்கும் நம்ம வாட்டர். தண்ணியில் பபிள்ஸ் இருக்கும். ஒருத்தனே இருக்குது. வந்துட்டோம். என்னடா ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோ பயமே எனக்கு பிடிக்காதே. சரி, அப்படி கவி பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. போடா ஓடிப்போ. அங்கே இக்லூ மாதிரி இருக்கானே. அது இக்லூவான்னு தெரில கன்ஃபார்மாக. இருங்க பார்க்கலாம். அது இக்லூவா இல்லைன்னா அதுன்னு. இக்லூ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இக்லூ இல்லை. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அங்கே ஒரு பன்னி இருக்குது. அப்படியே ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணிட்டு போயிடலாம். எதுவுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கைஸ், அதான் நான் அப்படி பேசுகிறேன். பன்னிக்கு அங்கே ஒரு ஓனை இருக்குது. சரி, நம்மளால டைம் பண்ண முடியல. அதையும் சந்தோஷமாக விட்டுடலாமே. எடுத்துட்டேண்ணா. இங்கே கொஞ்சம் ஸ்வீட் பெரிஸ் இருக்குது. பாடியும் ஐடி வாங்கிட்டு இங்கே ஒரு ரூயின்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் வேலையிடும் வெளியே. ஐயோ, தெரியாமல் விட்டேன் கைஸ். சரி, இதுக்கு தான் இந்த கேவ் பக்கமே நான் வரமாட்டேன். அந்தளவு உள்ளே போகலாமா? சரி வேணா விடுங்க, நம்ம மேலேயே போயிடலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டட் பேஸில் தானே இருக்கோம். ஒரு நல்ல ஒரு பேஸெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் நம்ம இது பண்ணலாம். இது நம்மளோட ஃபஸ்ட் எபிசோடு கைஸ். நோட் பண்ணிக்கோங்க, இது ஃபஸ்ட் எபிசோடு. செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட், அது அந்த மாதிரி நிறைய எபிசோடு வரும். அதில் நிறைய எபிசோடு வரலாம். நம்மள எனக்கு தெரியாது எத்தனை எபிசோடு வரும்னு. இதை பொறுத்து தான் இருக்குது, விளையாடுறதை பொறுத்து தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். அப்பாடா வந்துட்டோம். மேலே ஏறிட்டோம். போயின்னு எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ இங்கேயும் வயசு தானே. சை வெறுப்புடா. ஓகே, கொஞ்சம் ராஸ்பெரிஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகேங்க, இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். முள் வர குடிச்சு ஹார்ட் இவ்வளோ கம்மி ஆயிடுச்சா? சரி சாப்பிட்லாம் ஏதாவது.
ப்ரெட்டு சாப்பிட்லாம். ஏறிடு அப்பாட ஏறிச்சு. ராஸ்பெரிஸ் முன்னாடி வச்சுப்போம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடு. அங்கே போகலாம். இங்கே சிக்கன் இருக்குது. சிக்கன் ஒன்று நீங்கள் மட்டன் ஆக போகிறேன். வந்துருச்சு அவ்வளோதான். இங்கேயே கொஞ்சம் ராஸ்பெரிஸ் இருக்குது. அப்படியே மொத்தமாக எடுத்துடலாம். ஃபாக்ஸ் இருக்குது கொடுக்கலாமா? வேணாம் ஒன்று. எங்கடா மற்றது? அங்கே ஒன்று இருக்குது. இங்கேயே ஒன்று இருக்குது. ஐயோ வாங்க போகலாம். ஏதோ கொண்டுருச்சு ஃபாக்ஸு. சரி வாங்க போகலாம். இந்த சைடு போகலாம். ஐயோ கொஞ்சம் ராஸ்பெரிஸ் இருக்குது. நிறைய கிடச்சிச்சு எனக்கு போதும். இங்கே கேவ் இருக்குது. வைக்கலாமா? வேணாம் விடுங்க. கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சு இவ்வளோ நேரமாக ஸ்டோன் பிக்கெக்ஸும் பண்ணாமல் நான் பாட்டி நிற்கிறேன். ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸ் செஞ்சுட்டு பார்த்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இது பார்த்துட்டு உள்ளே இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அப்பலாம் ஜம்ப் பண்ணி ஓகே ஏதாவது இருக்கான்னு தெரில. சரி நம்ம ஸ்ட்ரீட்டாக போய் இங்கே கொஞ்சம் நிறைய ராஸ்பெரிஸ் இருக்குது. எடுத்துக்கலாம். ஒரு கேவ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ராஸ்பெரிஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்குது. எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். வாங்க போகலாம். கேவ் இருக்குது. சரி கேவ் நினச்சி போனேன். எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரி வந்ததுக்கே வந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க போகலாம். கோழி இருக்குது. கோழி விட்டுடலாம். இங்கே குட்டி ஆடு இருக்குது. குட்டி ஆடு வச்சா உள்ளே கிடைக்காது. அதனால அதை விட்டுடலாம். டிக்கா வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேது அந்தளவுக்கு பெருசாக. ஏதாவது கிடைக்காதான்னு தேடி போகலாம். ஓகே கைஸ் நான் கட் பண்ணிட்டேன் அந்த இடத்த. ஏன்னா அந்த இடத்துல வந்து இது நைட் ஆயிடுச்சு. நான் அதனால் வந்துட்டேன்டா. அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். சரி கொஞ்சம் வுட்டு எடுத்துகிட்டு போகலாம். முடிச்சிட்டேன். இங்கே ஒரு ஷீப் 2 இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஷீப் அந்த ரெக்கார்ட் ஆன் பண்ணலன்னு சொன்னேன்ல கைஸ். அப்போ அங்கே ஒரு ஷீப் இருந்தது கொண்டுட்டேன். இங்கே 2 இருக்கு. ஒரு பெட்டு பண்ணிட்டேன். இங்கே அங்கேயும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே நைட்டு ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் அங்கேயும் கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எது க்ரீப்பர் வெடிஞ்சிட்டாங்க கரெக்டாக. எனக்கு இந்த இடத்துல ஒரு பெட்டு செய்யணுன்னு ஒரு யோசனையே வரல கைஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்டு ஆன் பண்ணி வீடியோ முடித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். என்கிட்ட தான் இருந்ததில்ல. நான் பண்ணிட்டு போயிருக்கலாமே நான் பாட்டினேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கைஸ். மறந்துட்டேன். சரி வாங்க விடுங்க போகலாம். அப்புறமா பண்ணுவோம் பாருங்கள். பெட்டு முடிச்சுட்டே இருக்கேன். ஸ்பைட் இருக்குது. குதிச்சிட்றா கைப்புள்ள தண்ணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி குதிச்சிட்டேன். தண்ணிக்குள்ளே தானே கொஞ்சம் சேஃபு. டேஞ்சர் இருக்குன்னா ஏன்னா அந்த ட்ரைடன்ட் வச்சுன்னு வருவானுங்க. அவனுங்க அடிப்பானுங்க. சரி ஓகே அந்த கேப்லேயே 2 ஐனும் கிடச்சதா சொல்ல மாட்டேன். சொல்லிக்கிறேன். ஓகே போகலாம். என்னோட இது யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அந்த மூலையில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபீவர்னு. அதான் இங்கே ஸ்கெலிட்டன் இருக்கான். க்ரீப்பர். ஐயோ ஓடுறா டேய் ஓடுறு போடா. கொஞ்சம் லீஃபாக இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டுக்கலாம். கேவ் மாதிரி இருக்குது. ஆனால் ஒழுங்கு கேவு இப்போ பார்த்தா நல்லா இருக்காது கை. செகண்ட் பார்ட் அந்த மாதிரி பார்த்தா செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு கேவ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாரும் கவலைப்படாதீங்க கேவ் ஃப்ரெண்ட்ஸ். இடத்துக்கு போனால் இங்கே கிரிப்பர் இருக்குது. அதை சுற்றி மலிப்பி வந்து இப்படி இப்படி பற்றி எக்ஸ்பி கொஞ்சம் இருக்கேன். நான் அந்த சாப்பிட்டேன். ஐயோ மாட்டிக்கினேன். ஐயோ கிரிப்பர் வந்துட்டான். ஒரு வெடிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்கெலிட்டன். சரி வந்த இடத்துக்கே வந்திருக்கேன் திரும்ப. சரி பரவாயில்ல விடுங்க. வந்த இடத்துக்கே வர திரும்ப சரிதான். ஐயோ மாட்டிக்கினேன் காய்ஸ்.
கைஸ் மாட்டிக்கினேன் கைஸ் மாட்டிக்கினேன். நான் இப்போ செத்துருவானு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஐயோ 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 வேறு சாரி கைஸ், வேறு வழி எனக்கு தெரில. பீஸ்ஃபுல் போடுறத தவிர வேறு வழியே இல்லை நமக்கு. சாரி கைஸ், வேறு வழி எனக்கு தெரில. இல்லை நான் அந்த இடத்துல செத்துருப்பேன் கைஸ். எல்லாம் பொருளும் டூல்ஸும் போயிருக்கோம், வந்தனாலே செத்துருக்கு பிடிக்கல. இப்போ தான் பெட்டு செய்யணும்னு எனக்கு ஒரு அறிவே வருது. பார்க்கலாம். பெட்டு செஞ்சு தூங்கிடுறேன் கைஸ். சாரி கைஸ், திரும்ப ஈஸியில் போட்டுருவேன். தூங்க அப்பாடா எழுந்துட்டேன். பெட்டை உடச்சிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போகலாம். திரும்ப இப்போ இது ஈஸியில் போட்டுடுறேன். இப்போ நீங்கள் கற்றுவீங்க கமெண்ட்டில், அதான் அங்கே போகலாம். ஓகே ஏறிக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன்.